கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான ஒரு வார்த்தை ஏசாயா 38 அதிகாரம் 5வது வசனம். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருப்பார். யாருக்கிட்ட அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசிட்ட. இப்போ நான் இருக்கிற இடம் ஒரு கல்லறை தோட்டம். இந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே இருந்து இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, எசேக்கியா என்கிற அந்த மனிதன் ராஜா என்ன கேட்குறான்னா, அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாத போயிடுது. மரணம் அவனை சந்திக்கிற ஒரு நேரம். இப்போ அவன் கடவுளோட சமூகத்தில் போய் கேட்குறான், எனக்கு இன்னும் கொஞ்சம் பணிகளெல்லாம் இருக்குது, நான் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ஆயுசு நாளை கொஞ்சம் கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரோட சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுறான், விண்ணப்பம் பண்ணுறான். இப்போ நேரடியாக அவனிடத்துல சொல்லல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் அந்த எசேக்கியாகிட்ட சொல்லு. என்னன்னு சொல்லுன்னா, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அதனால் உனக்கு ஒரு 15 வருஷம் ஆயுசு நாட்களை நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் அதை கேட்டுக்கிட்டு அங்கே போய் சொல்கிறான். அவனு சந்தோஷமாக அந்த நாட்களை அனுபவிக்கிறான். அன்பானவர்களே, இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கண்ணீரோடு ஒரு விண்ணப்பம் பண்ணுறப்ப கர்த்தர் அதை கேட்பார் அப்படிங்கிறது உண்மை. ஆயுசு நாட்களையே கூட்டி கொடுத்த கர்த்தர் மற்ற எல்லா விஷயத்திலும் நமக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது உறுதியாகுது இல்லையா? அப்போது ஒரு மனிதன் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுறப்ப ஆண்டவர் அந்த கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய கண்ணீரை கேட்டு பார்த்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கார். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்கள். எசேக்கியா எப்படி தன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை அவன் பெற்றுக்கொண்டானோ, அதுபோல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணணும். ஏன்னா எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்ட தேவன், எசேக்கியாவோட விண்ணப்பத்தை அங்கீகரித்த தேவன் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் அங்கீகரிக்க காத்திருக்கிறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் எது தேவையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி, வியாதியாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, பாடுகளாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் நீங்கணும்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிறப்போ நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு விடுதலை தருகிற கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய தேவைகளை கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி அந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டு அதை நீர் எங்களுக்கு செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் கண்ணீரோடு ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களும் ஜெபமும் உம்முடைய பாதத்திற்கு வரும் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அதை எங்களுக்கு சரியானபடி எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு நல்லதொரு விடுதலையை கொடுப்பீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.